இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பாரும் கீரை பொரியலும் சிறுகீரை பொரியலும் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து மில்லட் தோசை நான் சொல்லுவேன் இல்லையா, சிறுதானியங்கள் தோசை. அதுக்கு ஆரியம், சோளம், பச்சைப்பயிறு, அரிசி, உளுந்து இதெல்லாம் ஒரு ரேஷியோ, உங்களுக்கு எந்த ரேஷியோவில் நீங்கள் ஊற போடுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ரேஷியோ எடுத்து ஊற போடுங்க. ஊற போட்டு விட்டிங்கன்னா ஈவினிங் போல் அரைச்சிட்டு விட்டிங்கன்னா மார்னிங் புளிச்சு வந்துடும். தோசையோ இட்லியோ ஊற்ற சூப்பராக இருக்கும். சிம்பிள் தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணிக்காய கொஞ்சம் போட்டிருந்தேன் மிஷினில், அதெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, சாமி கும்பிட ஈஸியாக போயிடும். முன்னாள் நாளே நம்ம எந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ மார்னிங் அந்தளவுக்கு ஏர்லியாக சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ அதனால் இன்றைக்கி மண்டேனாலும் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும் அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்காக. அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த ஊற போட்டிருந்தேன் அந்த மாவு ஈவினிங் போல் அரைச்சி எல்லாம் உப்பு போட்டு இது பண்ணி வச்சுட்டேன். இது பண்ணி வச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பச்சைப்பயிறு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் இது கூட சேர்த்தி. அதை எடுத்து பாயில் பண்ணிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு கடுகுலாம் போட்டு தாளிச்சப் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். தாளிச்சப் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு, அவர் வர டைமுக்கு செஞ்சேன்னா ஒரு கப் சாப்பிட்டுக்கலாம் அவளுக்கு கொஞ்சம்னு சொல்லிட்டு செஞ்சேன். செஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்துட்டு கோதுமை தோசை அதே குழம்பு தான்.